இருக்கின்றது. அதே போல் நீச்சல் குளம் ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரில் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 67 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. அது இன்னும் மக்களுடைய சேவைக்கு வரவில்லை. இவையெல்லாம் குறித்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனுவாக கொடுத்திருக்கின்றேன். இன்னும் 2 ஆண்டுகள் ஆகி கூட இவையெல்லாம் மக்களுடைய சேவைக்கு ஏன் வரவில்லை என்ற கேள்வியை நான் எழுப்பி வந்திருக்கின்றேன். அவரும் செய்வதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் முக்கியமாக கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்காக வருகை தந்த பொழுது இங்கே ஆர்டிஓ ரோடு எதிர்க்கே சத்துவாச்சாரியிலே இந்த விபத்துகளை தடுப்பதற்காக ஒரு சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதற்கேற்ப பல்வேறு சிரமங்களுக்கு மேலாக இன்றைக்கு 2 கோடி ரூபாய் அளவிலே NHA சொல்லப்படுகின்ற தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக 2 கோடி ரூபாய் நிதி அதுக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த சுரங்கப்பாதை இன்னும் அமைக்கப்படவில்லை. அதற்காக நான் பல்வேறு முறையிலே மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த மாவட்ட ஆட்சியரிடம் நான் சொல்லியிருக்கின்றேன். இருந்தும் கூட இந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லியிருக்கின்றேன். அப்படி அந்த பணி 1 மாதத்துக்குள் தொடர்ந்து நடைபெறாவிட்டால் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் எல்லோரும் சிரமத்தில் இருப்பதால் நாங்கள் என்னுடைய தலைமையின் கீழே உண்ணாவிரதம் இருப்போம் என்று நான் மாவட்ட ஆட்சியரிடம் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். ஆட்சியாளர்களுடைய பணி சிறப்பாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடு இல்லையா, அது வந்து ரெய்லி ஆக்ட் நடந்தது. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு NHAயில் போராடி 2 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தேன். நான் இருக்கும்போது வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துச்சு. அது அப்படியே அந்த 2 கோடி ரூபாய் NHAலாம் நான் ஃபாலோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டு நான் முன்னாவதுலாம் எடுத்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி இல்லைன்னா நான் திருப்பி ஆட்சி எடுத்து நான் முன்னாவது இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே இப்போ அந்த கட்டாயத்தெல்லாம் இருக்குது. திருப்பியும் கலெக்டர் வந்து என்னால் அது சரியில்லையே. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யூ ஹேவ் டு ஆக்ட் அக்கார்டிங்லி. புரியுங்களா? ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் வந்து கொஞ்சம் ஓகே in a month time we are giving the time. Other time we have the token pass. In front of the collectorate. இப்போ எனக்காக வருத்தப்படாதீங்க. சரி, நீ கொஞ்சம் முதல்ல அதை நிர்வாகம் ஏன்னா வந்து எவரிபடி இந்த அன்ஹாப்பி. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் பென்ஷன் எதுவுமே கிடைக்கல. எல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆட்சின்றதால் நானும் சரி போயிட்டு முதியோர் பென்ஷன் அப்படியே தான் ஒவ்வொரு மாதமும் எல்லா தாலுக்காலையும் கொடுக்க சொல்லியிருக்கோம். வேலூரில் வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறது அதிகமாக இங்கே தான்